அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து சுரேகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகுறாங்க. அந்த நேரம் பார்த்து சூர்யா, நீங்கள் சுரேகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் புனிதாவையும் கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் சுரேகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போ சுரேகா லைட்டாக கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ சுந்தரவல்லி வந்து சுரேகா கிட்ட கேட்குறாங்க, உன்னை யார் கடத்தி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சுரேகா வந்து மாதங்கி பிளான் பண்ண மாதிரி புனிதா தான் என்னை கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உன் முடியெல்லாம் யார் கட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கும் அந்த புனிதாவும் நந்தினியும் சேர்ந்து தான் என் முடியை கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்ட சுந்தரவல்லி, நான் நந்தினியை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக வராங்க. அதே சமயத்தில் சூர்யா, நந்தினி, புனிதாலாம் வீட்டுக்கு வராங்க. உடனே சுந்தரவல்லி போய் புனிதாவை அடிச்சுட்டு கேட்குறாங்க, ஏன் பொண்ணை கடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நந்தினி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. புனிதாவை ஏமாத்தினோம் பேர் கௌஷிக்கின்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சுந்தரவல்லி கிட்ட சொல்கிறாங்க. சுரேகாவை நாங்கள் கடத்தின மாதிரி காட்டணும்னு ரஞ்சித் பண்ண பிளான் தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுந்தரவல்லி அதை நம்பவே இல்லை. இன்னொரு பக்கம் மாதவி கிட்ட மாதங்கி சொல்கிறாங்க, புனிதாவும் நந்தினி நடிக்கிற மாதிரி தெரியுது, புனிதாவோட பேக்கை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாதவியும் போய் புனிதாவோட பேக்கில் தேடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் சுரேகாவோட கொலுசு கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேகாவோட கட் பண்ண முடியும் அதில் தான் இருக்குது. அந்த சமயத்தில் சுரேகா வெளியே வந்து இது ஏன் முடி தான், இது எல்லாத்துக்குமே காரணம் புனிதாவும் நந்தினி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த முடியை யார் புனிதா பேக்கில் வச்சது, மாதங்கி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி எப்படி நிரூபிக்க போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.